அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல 12th மார்ச் 2025 இருந்து 24 மார்ச் 2025 வரைக்கும் நடந்த சில முக்கிய நிகழ்வுகள் பார்க்கலாம். யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி பல்வேறு போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் மாணவர்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கேட்கிற கொஸ்டின்ஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். ஏன்னா எதுல இருந்து கேட்பாங்க அப்படின்ற ஒரு டவுட்ஸ் எப்பயுமே இருக்கு. ஸோ அந்த வகையில நியூஸ் பேப்பர்ஸ்ல இருந்து நம்ம நியூஸ் எப்படி கேதர் பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து நம்ம சேனல்ல ஏற்கனவே பதிவிட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்க ஒரு ஓவர்வியூ பாருங்க. ஒரு ஒன் ஹவர் கிட்ட இருக்கும். அதுல வந்து மிஸ்டர் சண்முகம் சார் வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. யூபிஎஸ்சி சார்ந்து படிக்கிறவங்களும் சரி, டிஎன்பிஎஸ்சி சார்ந்து படிக்கிறவங்களும் சரி, ஆரம்ப கட்டத்துல இருந்து ப்ரிப்பேர் பண்றவங்க யாரா இருந்தாலுமே நம்ம நியூஸ் பேப்பர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், நியூஸ் பேப்பர் வந்து டெய்லியும் படிக்கிறோம்னா அதுல வந்து நோட்ஸ் எப்படி கேதர் பண்ணணும், எந்தெந்த டாபிக்ஸ்லாம் நம்ம படிச்சா நம்மளால ஈஸியா கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மொத்த டீட்டெயில்ஸுமே வந்து அந்த வீடியோல சொல்லியிருப்பாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த வீடியோ, நீங்க பாருங்க. ஸோ இதோட கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து ஜஸ்ட் கிளிம்ஸ் பார்க்கலாம், என்னென்னலாம் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்றது. இந்த 12ல இருந்து 24 வரைக்கும் சில முக்கியமான எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிற நியூஸ் மட்டும் கேதர் பண்ணி கொடுத்துருக்கேன். இதோட பிடிஎஃப்மே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க டவுன்லோட் பண்ணி ரீலோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம சேனல்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்து ஃப்ரீயா டெஸ்ட் அட்டன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பிளே ஸ்டோர்ல போனீங்கன்னா சிற்பிகள் ஐஏஎஸ் அகாடமின்னு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பேட்சஸ்ல போயிட்டு ஆட் நியூ பேட்ச், ஜாயின் நியூ பேட்ச்ல நியூஸ் பேட்ச் அப்படின்னு ஒரு கோட் ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் பேட்சுக்குள்ள வருவீங்க. அதுல வந்து ஒரு 10 டேஸ் ஒரு மந்த்லி வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதோட பிடிஎஃப் மெட்டீரியல்ஸுமே நாங்கள் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம். வேற ஏதாவது உங்களுக்கு சம்பந்தமா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க அதில் எப்படி ஜாயின் பண்ணணும்னு. ஸோ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, அண்மையில் தமிழகத்தில் இந்திய ரூபாய் சின்னத்திற்கு பதிலாக தமிழ் எழுத்தான ரூ ரூபாயை வைத்து தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த ரூபாயை சின்னத்தை வடிவமைத்தவர் யார்? ஸோ இந்த ரூபாய் சின்னம் அப்படின்றது இங்க குறிப்பிட்டிருக்கிற இந்த சின்னம், இந்த சின்னத்தை வந்து யார் வடிவமைச்சாருன்னு கேட்டிருக்காங்க. இப்ப அண்மையில பினான்சியல் பட்ஜெட் வந்து தமிழகத்துல தாக்கல் செஞ்சாங்க. ஸோ ஃபினான்ஷியல் மினிஸ்டரா இருக்கிற தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து ஃபினான்ஷியல் பட்ஜெட் தாக்கம் செஞ்சு அதுக்கு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அப்ரூவலும் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அதுல இருந்து என்னென்னலாம் ரொம்ப முக்கியமான டீடைல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்றதும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஏன்னா எக்கனாமிக் நியூஸ் அப்படின்றது பட்ஜெட் தாக்கல் செஞ்ச நியூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுல இருந்து ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்ப ரீசெண்டா அந்த எக்கனாமிக்ஸ் பட்ஜெட்ல அவங்க வந்து இந்த சிம்பிளுக்கு பதிலாக தமிழ்ல பயன்படுத்தின ரூபாயை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதனால ஒரு பெரிய பொருளை வெடிச்சது. ஏன்னா மும்மொழி கொள்கை கொண்டு வர அந்த டைம்ல இந்த மாதிரி வெளியிட்டது வந்து நிறைய பேர் ஒரு பேசும் பொருளா ஆகுச்சு. ஸோ அதுக்கு வந்து ரிப்ளை பண்ற மாதிரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுமே வந்து ஒரு வீடியோ பதிவிட்டு இருந்தாரு. அது யூடியூப்லயே இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். இந்த ரூபாய் சின்னத்தை வந்து முதல்ல வடிவமைச்சவர், இதோட சிம்பலை கொடுத்தவர் யாருன்னா உதயகுமார் அவர்கள். ஓகேங்களா? ஸோ உதயகுமார் அவர்கள் தான் வந்து இதோட சின்னத்தை வந்து வெளியிட்டார். ஸோ இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த சிம்பிளை பத்தி இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு நியூஸ் வருதுன்னா அந்த நியூஸை பத்தி மட்டும் தெரியாம அதோட பேக்ரவுண்ட் டேட்டா கலெக்ட் பண்ணும்போது நமக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். நிறைய டைப் கொஸ்டின்ஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் தான் கேட்பாங்க. நீங்க யோசிக்கலாம், இந்த கொஸ்டின்ல எதுக்காக இது திடீர்னு கேட்டிருக்காங்கன்னா, ரீசெண்டா அது சம்பந்தமா நியூஸ் ஏதாவது வந்திருக்கும், அதுக்கு ரிலேட் பண்ணி கேட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு ரிலேட் பண்ணி புக்ஸ்லயே இல்லைன்னா மற்ற சோர்சஸ்ல இருந்து இருந்துச்சுன்னா அதுதான் கேட்பாங்க. ஸோ அதுதான் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் கொஸ்டின்ஸா கேட்கறது. ஸோ 2010 வந்து இந்த சிம்பிளை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. இந்த சிம்பிள் வந்து 2 லாங்குவேஜ் சேர்ந்துருக்கு. ஒன்னு வந்து தேவநாகிரி ஸ்கிரிப்ட், இன்னொன்னு வந்து லாட்டின் ஸ்கிரிப்ட். ஸோ இந்த 2 லாங்குவேஜ் சேர்ந்தது தான் இந்த சிம்பிள் ருபி அப்படின்ற ஒரு சிம்பிள். தேவநாகிரி ஸ்கிரிப்ட்ல இந்த ரா அப்படின்ற ஒரு சிம்பிளும், லாட்டின் லெட்டர்ல ஆர், இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி இந்த சிம்பிளை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சிம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் 2011 ஜூலை 8ல இருந்து சர்க்குலேஷன் வந்துச்சு. அதுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ருபீஸ் ஆர்எஸ் அப்படி இல்லைன்னா ஆர்இ அப்படின்னு தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க. அதாவது 1000 ரூபாய் அப்படின்னா ஆர்எஸ் அப்படின்றத குறிப்பிடுவாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் அப்படின்றத இந்த சிம்பிளை பயன்படுத்துறாங்க. இது தேவநாகிரி ஸ்கிரிப்ட்ல குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு சிம்பிள் பிளஸ் லாட்டின் ஸ்கிரிப்ட்ல. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து எந்தெந்த லாங்குவேஜ் மொழியில அந்த இந்தியன் ரூபாய் மதிப்போட சிம்பிளை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்றது கேட்டாங்கன்னா தேவநாகிரி ஸ்கிரிப்ட் அண்ட் லாட்டின் ஸ்கிரிப்ட் ரெண்டுமே. ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம ஆரம்ப காலகட்டத்தில இருந்து தமிழ்நாட்டில் பயன்படுத்திட்டு வந்த அந்த ரூபாய் மதிப்புகள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது 20வது செஞ்சுரி, 20வது
அந்த வருடம் அந்த செஞ்சுரியில நூற்றாண்டுல நம்ம பயன்படுத்திட்டு வந்த அந்த மதிப்புகள்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 1 அப்படின்றது 16 அண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. ரூ. 1 அப்படின்றது 16 அண்ணா. ஆக்சுவலி நம்ம பார்க்க வேண்டியது 100 பைசா அப்படின்றது நமக்கு தெரியும் ரூ. 1. ஆனா நமக்கு உங்களோட அதாவது ரொம்ப ஓரளவுக்கு 90s மேல 1990ஸ்ல எல்லாம் பிறந்திருந்தீங்கன்னா தெரியும். காலண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. காலண்ணா, அரண்ணா அப்படின்லாம் சொல்லுவாங்க. காலண்ணா, அரண்ணா, ஒரண்ணா, ரெண்டண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 4 அண்ணா, 8 அண்ணா அந்த மாதிரிலாம் கணக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ காலண்ணாலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா 8 அண்ணா கேள்விப்பட்டிருப்பீங்க. 8 அண்ணா அப்படின்றது 8 அண்ணா, அதாவது 50 பைசா அப்படின்றது. காலண்ணா 4 அண்ணா அப்படின்றது 25 பைசா. இது எல்லாமே நம்ம அந்த மதிப்பிழப்புக்கு அப்புறம் போயிடுச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த 8 அண்ணா 4 அண்ணா அப்படின்றது இருந்துச்சு. 8 அண்ணா அப்படின்றது 50 பைசானா 50 அதான் 50 பைசா அப்படின்றது 16 அண்ணா அப்படின்றது ரூ. 1. அதுலயே டபுள் மடங்கு அப்படின்றது கணக்கு வச்சுக்கலாம். ஸோ காலண்ணா, 8 அண்ணா, காலண்ணா, அப்போ அரை அண்ணா அப்படின்றது ஒரு டாக்கா அப்படின்றது கணக்கு எடுப்பாங்க. அதாவது 3 பைசா. ஸோ 8 அண்ணா அப்படின்றது 50 பைசா, 4 அண்ணா அப்படின்றது 25 பைசா, 2 அண்ணா அப்படின்றது பாதி, 25ல பாதினா 12.5 வரும். அதுல 12 பைசா. ஒரு அண்ணா அப்படின்றது 6 பைசா. ஓகேங்களா? ஒரு அண்ணா 6 பைசா, அரை அண்ணா அப்படின்றது 3 பைசா, கால் அண்ணா அப்படின்றது 3ல பாதி 1.5 பைசா. 1/8 1/8 அண்ணா அப்படின்றது 3/4 பைசா. 1/12 அண்ணா அப்படின்றது அரை பைசா. ஸோ இது எல்லாமே வந்து வேல்யூஸ் நம்ம தமிழகத்துல பயன்பாட்டில் இருந்த ஒரு மதிப்புகள். சரிங்களா? ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிறந்த ஈரநில பயன்பாட்டிற்காக ராம்சார் விருதை வென்ற முதல் இந்தியர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஒரு கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜெயஸ்ரீ வெங்கடேசன் அப்படின்றவங்க. அடுத்தது கிளாஸ் சீலிங் குறியீட்டின் படி பணிபுரியும் பெண்களுக்கு சிறந்த நாடாக கருதப்படும் நாடு. ஸோ பணிபுரியும் பெண்களுக்கா குறிப்பிடப்பட்டிருக்கிற சிறந்த நாடா கருதப்படும் நாடு எதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்வீடன் தான். அடுத்த கொஸ்டின், பள்ளி மாணவிகளுக்கு இருசக்கர வாகனம் வழங்கும் மாநிலம் எது அப்படின்னா அசாம். அசாம் மாநிலம் தான் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து வெளியிடுவாங்க. ஸோ ஸ்கூல் முடிச்சு ஒரு குறிப்பிட்ட நல்ல மதிப்பெண் மேல எடுக்கிற மாணவிகளுக்கு 140 மாணவிகளுக்கு இந்த ஸ்கூட்டர் வந்து பரிசளிப்பதா அந்த அந்த அமைச்சர் வந்து தெரிவித்திருக்காரு. அசாம் மாநிலத்தோட முதலமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா? ஸோ இந்த மாணவிகளுக்கு வழங்கும் இந்த ஸ்கூட்டரோட ஸ்கீம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா முக்கிய மந்திரி கனியா ஆத்ம நிர்பார் அப்படின்ற திட்டத்தின் கீழே இந்த ஸ்கூட்டியை வந்து பரிசளிப்பதா தெரிவிச்சிருக்கிறாங்க. முக்கிய நிர்பார், அதாவது பிரதம மந்திரி பிரைம் மினிஸ்டர் கனியா ஆத்ம நிர்பார் அப்படின்றதுதான் இதுக்கானது. ஓகே, எந்த மாநிலம் தனது சொந்த செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி உள்ளது? புதுசா வந்து முதல்ல தன்னோட சொந்த உற்பத்தியில உருவான ஒரு செயற்கைக்கோளை வந்து ஏவி விட்டுருக்காங்க. அது எந்த மாநிலம்னு பாத்தீங்கன்னா அசாம். அசாம் சாட் அப்படின்ற ஒரு சேட்டிலைட்டை லான்ச் பண்றதுக்கு அவங்க இஸ்ரோ அண்ட் இன்ஸ்பேஸ் ரெண்டோட துணையோட இந்த அவங்களோட மாநிலத்திலேயே உருவாக்கப்பட்ட செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி இருக்கிறாங்க. இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேட்ல கம்யூனிகேஷன் எமர்ஜென்சி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இதுக்காக எல்லாமே அந்த பிரம்மபுத்திரா ஆற்றுல ஏற்படுற அந்த தகவல்களை சேகரிக்கிறதுக்காக இந்த சேட்டிலைட்டை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அது இஸ்ரோ அண்ட் இன்ஸ்பேஸ் அவங்க மூலியமா இந்த சேட்டிலைட்டை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அதுல வந்து ஒரு ராக்கெட்ஸ் மூலியமா அவங்க விண்ணில ஏவி இருக்கிறாங்க. அரசு கல்லூரிகளில் பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு மாதம் 2500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா அதுவும் அசாம் தான். ஸோ ஜிபான் பெரேரானா அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து புதுசா அசாம்ல லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் வந்து மாசம் ஸ்டைஃபன் கொடுக்கப்படுறதா, ஒரு வருஷத்துக்கு கொடுக்கப்படுறதா அந்த அமைச்சர் வந்து தெரியப்படுத்தியிருக்கிறார். இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டிட் ஆஃப் ஸ்டைஃபன், அதாவது ஒவ்வொரு மாசமும் 2500 ரூபாய், அந்த மாதிரி வருஷத்துக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய் வரும். ஸோ அந்த 30,000 ரூபாய் இல்லாம வருஷத்துக்கு 25,000 ரூபாய் அப்படின்றது கணக்குல சில அமௌண்ட் வந்து அதாவது ஸ்டைஃபன் கொடுக்காம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வருஷம் முடிவில் 25,000 ரூபாய் அவங்களோட அக்கௌண்ட்ல போடப்படுறதா தெரிவிச்சிருக்கிறாங்க அவங்களோட எஜுகேஷன் பர்பஸுக்காக. இதோட ஸ்கீமோட பேர் என்னன்னா ஜிபான் பிரேரானா அப்படின்ற ஒரு ஸ்கீம். ரைஸ் அப்படின்ற ஒரு செயலியை உருவாக்கிய மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். ரைஸ் அப்படின்றது எக்ஸ்பான்ஷன் இருக்கு. ரேபிட் இம்யூனைசேஷன் ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு எக்ஸ்பான்ஷன் கொண்ட இந்த ஆப் மொபைல் அப்ளிகேஷனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காகனா ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக, இம்யூனைசேஷன் அதாவது தடுப்பூசிகளை பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுன்றதுக்காக இந்த ஆப்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆப்பை யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சைல்ட் சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி அந்த டிபார்ட்மெண்ட்டும் யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமும் சேர்ந்து இந்த ரைஸ் அப்படின்ற ஒரு மொபைல் அப்ளிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க.
புகைப்பிடித்தல் எதிர்ப்பு மாநாடு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் மார்ச் 12. இந்த புகைப்பிடித்தல் எதிர்ப்பு மாநாடுனா யார் எல்லாம் புகைப்பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிர்த்து அவங்களுக்கான ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்றதுக்காக இந்த தினத்தை வந்து அனுசரிக்கிறாங்க. ஸோ 1984ஆம் ஆண்டுல இருந்து முதல்ல இந்த தினத்தை வந்து அனுசரிச்சுட்டு வராங்க. எதுக்காகன்னா யார் யாரெல்லாம் புகைப்பிடிக்கிறது ஒரு கேடு தரும், உடலுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் மக்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கில தான் வந்து இந்த மார்ச் 12ஆம் தேதி புகைப்பிடித்தல் எதிர்ப்பு மாநாடு வந்து தினமா செயல்படுறது. இந்த வருஷத்தோட கருப்பொருள் என்னதுன்னு பாத்தீங்கன்னா டேக் பேக் யுவர் லைஃப், திஸ் நோ ஸ்மோக்கிங் டே. ஸோ இந்த நாள்ல உங்களோட உயிரை வந்து திருப்பி எடுத்துக்கோங்க, நீங்க வந்து பாதுகாத்துக்கோங்க அப்படின்றதுதான் இந்த நாளுக்கான கருப்பொருள். தமிழ்நாடு பொருளாதார ஆய்வு அறிக்கை 2024-5 வெளியிட்ட அமைப்பு எது? ஸோ எதுன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் மாநில திட்ட ஆணையம். மாநில திட்ட ஆணையம், ஸ்டேட் ஃபினான்சியல் கமிஷன். ஸ்டேட் ஓகேங்களா, திட்ட ஆணையம் அப்படின்றது இவங்க இப்ப ரிலீஸ் பண்ண பட்ஜெட், இவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாடை பத்தி இந்த பட்ஜெட் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தமிழ்நாடு அப்படின்றது மொத்த இந்தியால 4% லேண்ட் சர்ஃபேஸ் கொண்டதா இருக்கு. அதுல 6% லேண்ட் சர்ஃபேஸ் கொண்டது இந்தியா அளவுல பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடுன்னு பாத்தீங்கன்னா 2வது பொசிஷன்ல ஜிடிபி அளவுல அதிகமா ரெவென்யூ ஜென்ரேட் பண்ற ஒரு ஸ்டேட்டா திகழுது. அதாவது 9.21% ஜிடிபி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஜிஎஸ்டிபின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2.24 லேக் crore அளவுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஸோ செகண்ட் பொசிஷன்ல மும்பைக்கு அடுத்தபடியா, மகாராஷ்டிராக்கு அடுத்தபடியா ப்ரொடியூஸ் பண்ணுது. growth ரேட்னு பாத்தீங்கன்னா 13.71 ரேஷியோ growth ரேட் வந்து ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா போன வருஷத்தை காட்டிலும் 13 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா தெரிவித்திருக்கிறாங்க. ஸோ இந்த பட்ஜெட், பினான்சியல் பட்ஜெட் அப்படின்றது எந்த டிபார்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிச்சுன்னா மாநில திட்ட ஆணையம். பிரதமரின் பயிற்சி திட்டத்தை எந்த அமைச்சகம் ஏற்படுத்தியது? பிரதமரோட பயிற்சி திட்டம் புதுசா ஒரு அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து ரிலீஸ் பண்றாங்க. பிரைம் மினிஸ்டரோட தலைமையில, பிரைம் மினிஸ்டரோட அந்த ஸ்கீம் அடிப்படையில அவங்களுக்கு வந்து ஸ்டைஃபன் கொடுத்து அவங்கள வந்து ட்ரெயின் பண்றதுக்காக ஒரு ஸ்கீமை உருவாக்குறாங்க. அந்த பிரதமரின் பயிற்சி திட்டம் வந்து எதுக்காக உருவாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா பெருநிறுவன விவகாரங்கள் சம்பந்தமா இந்த பயிற்சி திட்டத்தை உருவாக்குறாங்க. எதுக்காகன்னா 12 மாசம் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து ஐடிஐ படிச்சவங்க, 10th 12th டிப்ளமா முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த 12 நாள் ஒரு அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங்ல ஒரு ஸ்டைஃபனும் கொடுக்கப்படுது. 21 வயசுல இருந்து 24 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இதுல அப்ளை பண்ணி அவங்க இந்த ஸ்டைஃபன்ஸை வந்து பெற்றுக்கலாம். ஒரு வருஷம் கோர்ஸ் அப்ளை பண்ணணும். அவங்களுக்கு வந்து மாதம் 5000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்றதையும் தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்காக அவங்க 8 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. பிரதம மந்திரியின் யுவா திட்டத்தை எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்தியதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கல்வி நிறுவனம். ஓகேங்களா, ஸோ கல்வி அப்படின்றதுதான் பிரதம மந்திரியின் யுவா திட்டம். இந்த யுவா திட்டம் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா புதுசா கொண்டு வர அப்ரண்டிஸ், அதாவது ஒரு புதுசா வந்து ஆத்தர்ஸ் யாராவது இருக்கிறாங்க, கதை எழுதுபவர்களை அப்ரிஷியேட் பண்றதுக்காக இந்த யுவா திட்டத்தை வந்து இந்த அமைச்சகம் வந்து கொண்டு வந்திருக்கு, கல்வி அமைச்சகம். 2025ஆம் ஆண்டிற்கான தங்கம் மெர்க்குரி விருதை வென்றவர் யாருன்னா, கோல்டன் மெர்க்குரி அவார்டை வந்து 2025ஆம் ஆண்டு யார் வின் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா தலாய் லாமா அப்படின்றவங்க. தலாய் லாமா அப்படின்றது அவங்களுக்கு கொடுக்கப்படுற பட்டம். இவங்க ஒரு புத்திஸ்ட் மாங்கா இருப்பாங்க, புத்திசம ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ கரண்டா இருக்கிற தலாய் லாமா பாத்தீங்கன்னா 14வது தலாய் லாமா. அதாவது தலாய் லாமா அப்படின்றது திபெத்தில இருந்து மைக்ரேட் ஆயிட்டு புத்திசம பரப்புறதுக்காக இருக்கப்படுற மக்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு பட்டம் தான் தலாய் லாமா. இப்ப கரண்டா இருக்கிற தலாய் லாமா நீங்க பார்த்துருப்பீங்க. அவர் யாருன்னா தென்சிங் ஜிட்ஸோ அப்படின்ற ஒரு நபர் தான். அவரோட பேர்னா தென்சிங் ஜிட்ஸோ. ஓகேங்களா, ஸோ அவரை பத்தி இன்ஃபர்மேஷன் நீங்க கலெக்ட் பண்ணணும். ஏன்னா அவர் 14th தலாய் லாமா, இப்ப கரண்டா இருக்கிறவரு. ஸோ இவர் வந்து அமைதிக்கான நோபல் பரிசு 1989ஆம் ஆண்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த கோல்டன் மெர்க்குரி அவார்டு வந்து எந்த ஆர்கனைசேஷன், லண்டன்ல இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து வழங்குது. அண்மையில் எங்கு முதுமக்கள் பயன்படுத்திய கல் திட்டு கண்டுபிடிக்கப்பட்டது? முதுமக்கள்னா ஏன்ஷியன்ட் பீப்புள்ஸ், அதாவது தமிழகத்துல வாழ்ந்த 3000 வருஷத்துக்கு பழமையான மக்கள் பயன்படுத்திட்டு இருந்த கல் திட்டு வந்து எந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா வாழப்பாடி அப்படின்ற இடத்துல. வாழப்பாடி அப்படின்றது சேலம் பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர்ல பழங்கால மக்கள் பயன்படுத்திய கல் திட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கல் திட்டு எப்படின்னா, இப்ப சில பேர் இறந்துட்டாங்கன்னா புதைச்சு அவங்கள வந்து சமாதி கட்டுவாங்கல்ல, கற்களால கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி 3000 வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த வந்து செயல்பாடுகள் செஞ்சிருக்கிறதா அந்த கண்டுபிடிச்சதுல இருந்து நமக்கு தெரிய வந்திருக்கு. சோ பழங்கால மக்கள் தங்கள் குடும்பத்தில் இறந்த மூத்த குடும்ப உறுப்பினர்களின் நினைவாக
அவரின் உடலை மண்பானையில் வைத்து புதைத்து இடத்தை சுற்றிலும் வட்டமாக கற்களை பதித்து கல்வட்டம் பலகை கற்களை கொண்டு பெட்டி போன்ற கல் திட்டும் அமைத்தனர். அதனை பராமரித்ததுடன் வழிபாடும் செய்து வந்தனர். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா, பெரியவங்க யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்கள புதைச்சு அதை சுற்றி உறவினர்கள் அதுல உடல்ல இருக்கிற மண்பானையில புதைத்து அதை சுற்றி வட்டமாக இருக்கிற கற்களை வந்து வச்சு அவங்கள வந்து வழிபாடு செஞ்சுட்டும் அதுக்கேற்ற மாதிரி மெயின்டெனன்ஸும் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டும் அது அந்த கண்டுபிடிச்சது மூலியமா தெரிய வந்தது. இவர்களில் எந்த நடிகருக்கு பிரிட்டன் அரசின் பிரிட்ஜ் இந்தியா அப்படின்ற வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா நடிகர் சிரஞ்சீவி அவர்களுக்கு. ஸோ இது எதுக்காக அவருக்கு கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா கலாச்சார தலைமைத்துவம் மூலம் பொது பணியில சிறந்து விளங்கியதற்காக இந்த விருது வழங்கப்படுது. வருஷம் ஒவ்வொருத்தருக்கு வழங்குவாங்க. இந்த வருடம் பாத்தீங்கன்னா சிரஞ்சீவி ஆக்டருக்கு கொடுத்திருக்கிறாங்க. அது யார் கொடுக்குறாங்கன்னா பிரிட்டன் அரசோட பிரிட்ஜ் இந்தியா அப்படின்ற ஒரு அவார்ட். உலக அளவில் காற்று மாசு அதிகம் உள்ள நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் இருக்கிறது? சோ அண்மையில IQAir 2024 அப்படின்னு ஒரு நிறுவனம் பாத்தீங்கன்னா ஒரு சர்வே எடுக்கிறாங்க. ஆல் ஓவர் த வேர்ல்ட்ல யாரெல்லாம் எந்த நாடு அதிகமான பொல்யூஷன்ல காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுக்கிறதுல இந்தியா பாத்தீங்கன்னா 5வது இடத்துல காணப்படுது. முதல் இடத்துல பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் சாட் அப்படின்ற பகுதி அதிகமான எண்ணிக்கையிலையும் அடுத்தது பாத்தீங்கன்னா வங்காதேசமும் பாகிஸ்தான், அடுத்தடுத்த காங்கோ, இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த 5 இடங்கள்ல பதிவாகி இருக்கு. ஸோ இது வெளியிட்டது யாருன்னா IQAir 2024. IQAir அப்படின்ற ஒரு நிறுவனம் 2024ஓட ஒரு காற்று மாசு பட்டியல். ஓகேங்களா? ஸோ ஒரு சுகாதார அமைப்பு பார்த்தீங்கன்னா பரிந்துரைப்படி ஒரு நாடோட காற்று தரம் எப்படி இருக்குன்னா 0ல இருந்து 5 மில்லிகிராம் பெர் மீட்டர் கியூப்ல இருக்கணும். ஸோ இது அதிகமாச்சுன்னா ரொம்ப ஆபத்து. அந்த அளவுக்கு பார்க்கும்போது 18% அதிகமா இருக்குது எங்க சாட் பகுதி. பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா 78 அளவுக்கு இருக்கு. 73 மடங்கு இருக்கு. இந்தியா பார்த்தீங்கன்னா 58.2 மடங்கு இருக்கு. அதாவது இந்தியா பார்த்தீங்கன்னா 50 புள்ளி பெற்றிருக்கு. இது வந்து 5வது இடத்துல இடம்பெற்றிருக்கு. ஸோ இவங்க எடுத்திருக்கிற சர்வே பார்த்தீங்கன்னா 138 நாடுகள்ல 8956 நகரங்கள்ல இருந்து இருந்து 40,000க்கும் மேற்பட்ட காற்றின் தர கண்காணிப்பு மையங்கள்ல இருந்து சேகரிக்கப்பட்டு கொடுத்திருக்கிறாங்க இந்த ரிப்போர்ட். அதன்படி அவங்க இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதுல இந்தியா பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல இருக்கு. ஸோ இந்தியால காணப்படுற 100 நகரங்கள்ல 74 நகரங்கள் வந்து அதான் இதுல கண்டுபிடிக்கப்பட்ட முதல் 100 நகரங்கள்ல 74 நகரங்கள் இந்தியால இருந்து அதிகமா இடம்பெற்றிருக்கு அப்படின்றதும் இந்த ரிப்போர்ட் மூலியமா தெரிய வருது. ஏற்கனவே நமக்கு தெரியும் டெல்லி அப்படின்றது அதிகமா பொல்யூட்டட் ஏரியா, அதிகமா வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்றதுனால அதனால இந்தியாவுமே பாத்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸுக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும் நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த மேகாலயா ஃபர்னிஹாட் அப்படின்ற ஒரு பகுதி பாத்தீங்கன்னா பொல்யூஷன்ல அதிகமா காணப்படுவதாகவும் புதுடெல்லி பாத்தீங்கன்னா அடுத்த இடத்துல இருக்கிறதாகவும் இந்த ரிப்போர்ட் மூலியமா நமக்கு தெரிய வருது. எண்ம முன்முயற்சிகளுக்காக எந்த வங்கி சர்வதேச விருது கிடைத்துள்ளது? இதுல ஆன்சர் பாத்தீங்கன்னா RBI வங்கி. RBI அப்படின்ற அமைப்பு நமக்கு தெரியும், எல்லா வங்கிகளுக்கும் தலைமை ஒரு வங்கியா காணப்படுது. இது பாத்தீங்கன்னா பிரிட்டன்ல இருக்கிற லண்டன்ல தலைமையிடமா கொண்டு சென்ட்ரல் பேங்கிங் அமைப்பு உலக மத்திய வங்கிகள் குறித்து ஆய்வு நடத்தி ஆண்டுதோறும் இதோட விருதுகளை வழங்கி வருது. இதுல RBI அப்படின்றது எண்ம முறைக்காக அவங்க சர்வதேச விருது கொடுத்திருக்கிறாங்க. இதுல சிறந்து விளங்கிய பேங்க் எதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் தாய்லாந்து. ஸோ இது எந்த அடிப்படையில அவங்க கொடுப்பாங்கன்னா ரெவென்யூ அதிகமா ஜென்ரேட் பண்ணணும், நிறைய கஸ்டமர்ஸை ஈர்க்கணும் அப்படின்ற ஆல் ஓவர் த கண்ட்ரி பேஸ் பண்ணி அவங்க எடுத்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில RBI வந்து எண்ம முன்முயற்சிகளுக்கான ஒரு விருதை வந்து வாங்கியிருக்கு. ஏசியன் அப்படின்னு சொல்லப்படுற அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ் அதோட 8 பார்வையாளர் உறுப்பு நாடுகளுக்கு கீழே இயங்கும் ஒரு பயங்கரவாத அமைப்புக்கான நிபுணர் பணிக்குழு மாநாடு அண்மையில எங்க நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா புதுடெல்லி. ஸோ ஆசியான் அப்படின்ற ஒரு உறுப்பு நாடுகள் என்னென்னதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரவாத எதிர்ப்புகளை வந்து எதிர்த்து சில குரல் கொடுக்குற ஒரு அமைப்பா செயல்படுது. இந்த ஆசியான் அப்படின்ற உறுப்பு நாடுகள்ல இருக்கிற உறுப்பு நாடுகள் என்னென்னதுன்னு பாத்தீங்கன்னா புருனே, கம்போடியா, இந்தோனேஷியா, லாவோஸ், மலேசியா, மியான்மர், பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, தென்கொரியா, ரஷ்யா, அமெரிக்கா அப்படின்ற நாடுகள் வந்து இதுல உறுப்பினர்களாக இருக்கு. இந்த மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த நாடுகள் எல்லாமே உறுப்பினர்களா காணப்படுது. சமூக முன்னேற்றம் மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மை மேம்படுத்துவதற்காக 1967 ஆண்டு வந்து உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு தான் இந்த ஏசியன் அமைப்பு.
10 தென்கிழக்கு ஆசிய நாடுகள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட இந்த நாடு. ஓகேங்களா? ஸோ இந்த அமைப்பு. ஸோ ஏசியன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கேட்பாங்க. மொத்தம் எத்தனை நாடு இதுல மெம்பர்ஸா இருக்கிறாங்கன்னா 10 நாடுகள், உறுப்பு நாடுகள். இதுல இருக்கிற ஒவ்வொரு நாடுகளோட பேரும் நீங்க ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. இது அண்மையில எந்த இடத்துல மாநாடு நடந்துச்சுன்னா புதுடெல்லியில. தமிழீகம் அப்படின்ற ஒரு புதிய விலாங்கு மீன் வந்து அண்மையில எங்க கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி பகுதியில கோஸ்டல் ரீஜன்ல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த விலாங்கு மீன் வந்து ஒரு விலாங்கு மீன் வகையை சேர்ந்தது. அதோட ஸ்பீசிஸ் நேம் பாத்தீங்கன்னா கான்கிரீட் ஈல் அப்படின்றது இதோட நேம். அது தமிழ்ல வந்து தமிழிகம் அப்படின்ற பேர் வந்து கொடுத்திருக்கிறாங்க. இதோட ஜெனஸ், இதோட கேட்டகரி என்னதுன்னு பாத்தீங்கன்னா அரியோசோமா அப்படின்றது இதோட ஜெனஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு பயாலஜில பாப்பீங்க. அதுல ஜெனஸ் அப்படின்றது இதோட பேர். நாமன் கிளேச்சர் அப்படின்றது எதுக்காக இந்த நேம் வச்சாங்கன்னா தமிழிகம் அப்படின்றது ஓல்டஸ்ட் லாங்குவேஜ். தமிழ்நாட்டில் இது கண்டுபிடிக்கப்பட்டதுனால தமிழிகம் அப்படின்ற ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் பேரை இதுக்கு வச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதுல என்ன ஒரு யூனிக்னஸ் மற்ற ஈல்களுக்கும், அதாவது மற்ற விலாங்கு மீனுக்கும் இதுக்கு இருக்கிற வித்தியாசங்கள் என்னதுன்னா டார்சல் சர்ஃபேஸ் ஆஃப் ஹெட் வித் சிங்கிள் ஒயிட்டிஷ் பேண்ட் அக்ராஸ் தி ஆன்டீரியர் ஐ மார்ஜின். ஸோ கண்ணை சுற்றி வெள்ளையா ஒரு கருவளையங்கள் உருவாகி இருக்கிறதாகவும், அதோட தலையில வந்து ஒரு டார்சல் சர்ஃபேஸ், அதாவது ஒரு கூர்மையான பகுதிகள் காணப்படுறதாகவும் அந்த ஷேப்பை வச்சு அவங்களுக்கு இந்த நேமை வச்சிருக்கிறாங்க. ஸோ நாமன் கிளேச்சர் ரொம்ப முக்கியம். ஒரு புதுசா ஒரு பிரீட் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதோட ஃபேமிலி, அதோட ஜீனஸ், அதுக்கு எப்படி நேம் வந்துச்சு, அது எல்லாமே ரொம்ப முக்கியம். அது எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது காங்கர் பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர்ல அண்மையில காங்கர் பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ல டெம்பரரி லிஸ்ட்ல பதிவாகியிருக்கு. அதனாலதான் நமக்கு இந்த நியூஸ் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ இது அதிகமான வன விலங்குகள் வந்து காணப்படுறதாகவும், யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ல இடம்பெறணும் அப்படின்றது சாதாரணம் இல்லை. நல்ல மெயின்டெனன்ஸ்க்காகவும், நிறைய வனவிலங்குகள் வந்து அழியாம பாதுகாத்ததுக்காகவும் அந்த யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ல வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல ரீசெண்டா காங்கர் வேலி வந்து புதுசா யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ல டெம்பரரியா சேர்ந்திருக்காங்க, டென்டேட்டிவ் லிஸ்டா சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நேம் த ரெஸ்கியூ மிஷன் லான்ச் டு பிரிங் சுனிதா வில்லியம்ஸ் பேக் டு ஹோம். ஸோ க்ரூ 10 அப்படின்றது தான் அண்மையில சுனிதா வில்லியம்ஸை அவங்க திருப்பி அவங்க நாடுக்கு கொண்டு வரதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு மிஷன் நேமு. அந்த மிஷன்ல யாரெல்லாம் இருந்தாங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பும், நாசா அப்படின்ற ஒரு அமைப்பும் இணைஞ்சு அவங்களோட ராக்கெட் அனுப்பி ஐஎஸ்எஸ்ல இருந்து டாக்கிங் பண்ணி அவங்கள கூட்டிட்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து அதோட ஸ்பேஸ் கிராஃப்ட் பேர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் அப்படின்றது. ஸோ டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட் யாருன்னா ஸ்பேஸ் எக்ஸ் ரிலீஸ் பண்ணது. அந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட பேர் வந்து ஃப்ரீடம். வாட் இஸ் விக்ரம் 3201 அண்ட் கல்பனா 3201? அண்மையில இந்த நேம்ல வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. இது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர். அண்மையில இஸ்ரோ அமைப்பு வந்து அவங்க சேட்டலைட்ஸ்ல பயன்படுத்துறதுக்காகவும், அதிக அளவுல ரொம்ப சீக்கிரமா வந்து வேலைகளை முடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ப்ராசஸர் வந்து உருவாக்குனாங்க. அந்த ப்ராசஸர் என்னதுன்னா விக்ரம் 3201, கல்பனா 3201 அப்படின்ற 2 ப்ராசஸர். ஸோ இந்த ப்ராசஸர் வந்து யாரோட சேர்ந்து உருவாக்குனாங்கன்னா இஸ்ரோ அமைப்பு செமிகண்டக்டர் லேபரட்டரி அப்படின்னு சண்டிகர்ல இருக்கிற ஒரு அமைப்போட சேர்ந்து இந்த மைக்ரோ ப்ராசஸரை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்தியாலேயே முதல்ல தயாரிக்கப்பட்ட 32 பிட் மைக்ரோ ப்ராசஸர் ஒன்று. அது இதுதான் ஃபார் சேட்டலைட்டுக்காக யூஸ் பண்ற ஒரு மைக்ரோ ப்ராசஸர். ஹூ வான் தி ஆஸ்திரேலியன் கிராண்ட் பிரிக்ஸ்? அண்மையில வெளியிடப்பட்ட ஆஸ்திரேலியன் கிராண்ட் பிரிக்ஸ் 2025 யார் வின் பண்ணாங்க பாத்தீங்கன்னா லாண்டோ நாரிஸ் அப்படின்ற நபர். ஸோ வெஸ்டப்பென், ரசல், இவங்க வெஸ்டப்பென்ல நிறைய தடவை வின் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போ நடந்த ஆஸ்திரேலியன் கிராண்ட் பிரிக்ஸ்ல பாத்தீங்கன்னா லாண்டோ நாரிஸ் அப்படின்றத வின் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியன் கிராண்ட் பிரிக்ஸ் அப்படின்றது ஃபார்முலா ஒன் கார் பந்தயத்துக்கு இருக்கிற ஒரு பேரு. அதுல 1950ஆம் ஆண்டு முதல்ல ஃபார்முலா 1 வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. எங்கன்னா பிரிட்டிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் அப்படின்ற பேர்ல உருவாக்குறாங்க. கியூசெப்பி ஃபரீனா அப்படின்றவங்க தான் முதல்ல 1950 ஸ்டார்ட் பண்ணும்போது வெற்றி பெற்ற ஒரு நபர். இவரோட டீம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஆல்ஃபா ரோமியோ அப்படின்றது கார் டீம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கார் டீம்ல இருப்பாங்க. ஒருத்தர் ஃபெராரியில இருப்பாங்க, ஒருத்தர் போர்ஷேல இருப்பாங்க, ஒருத்தர் பிஎம்வில இருப்பாங்க, ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா ஆடி டீம். அந்த மாதிரி நிறைய டீம்ஸ் வந்து இதுல இருக்கும். ஸோ அந்த டீம் சேர்ந்தவங்க யார் வின் பண்றாங்களோ அவங்க இந்த டீம் சம்பந்தப்பட்ட பர்சன்ஸ் தான் வந்து நேம் வெளியே வரும். ஸோ அந்த டீம், அந்த பிராண்ட் நேமும் வந்து வெளியே வரும். அதனால 1950 ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண அந்த பிரிட்டிஷ் கிராண்ட் பிரிக்ஸ்ல கியூசெப்பி ஃபரீனா அப்படின்றவங்க வின் பண்ணாங்க. வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே எப்போ வந்து அப்சர்வ் பண்றாங்கன்னா March 15. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும்
அடிப்படை உரிமைகள் இருக்கு. கன்சியூமரா இருக்கிறவங்களுக்கு உரிமைகள் இருக்கு. அவங்களுக்கான குளோபல் அவேர்னஸை கிரியேட் பண்ணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இதுதான் வந்து கன்சியூமர் ரைட்ஸ் டே. நேஷனல் வேக்சினேஷன் டே வந்து ஒவ்வொரு வருஷமும் எப்போ அனுசரிக்கிறாங்கன்னா மார்ச் 16. ஓகேங்களா? ஸோ இதுவுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் தமிழ்நாடு? உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல எம்எஸ்எம்இக்காக உருவாக்கப்பட்ட அந்த உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல தமிழ்நாடு எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க? அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அடிப்படையில கணக்கிடப்பட்டதுல எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க? அந்த மாதிரி அடிப்படையில கணக்கிட்டோம்னா தமிழ்நாடு எத்தனாவது ரேங்க்ல இருக்குன்னா 2வது இடத்துல இருக்கு. 2020 ஜூலை 1 உருவாக்கப்பட்ட அந்த உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் சிறந்த, அதாவது சிறு சிறு குறு வணிகர்களுக்காக உருவாக்கப்பட்ட இது. தமிழ்நாடு மட்டுமே பார்த்தீங்கன்னா 35.56 லட்சம் பேர் வந்து இதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. முதல் இடத்துல இருக்கிறது மகாராஷ்டிரா. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு அளவுல இந்தியா பார்த்தீங்கன்னா 12.11% வந்து ஜிடிபி ப்ரொடியூஸ் பண்ணது, விச் இஸ் செகண்ட் இன் பிளேஸ். அது 2வது இடத்துல இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ உத்தியம் அப்படின்றது ஒரு ஒரு நார்மலா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன். மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் வச்சிருக்கிறவங்க ஒவ்வொருத்தருமே, கடை வச்சிருக்கிறவங்க எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அது எதுக்காகனா ஒரு லோன் பர்பஸ்க்காகவும் இருக்கலாம், அவங்களோட ஐடி மாதிரியும் வச்சிருக்கலாம். ஸோ எப்படி நம்ம ஒரு பர்சனுக்கு ஆதார் அப்படின்றது இருக்கு, அந்த மாதிரி ஒரு கடை வச்சிருக்கிறவங்க இந்த உத்தியம் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்றது ஒரு கட்டாயமா இருக்கு. வேர் இஸ் த ஜான் மார்ஷல் ஸ்டாச்சு இனாகரேட்டட் ரீசென்ட்லி? ஜான் மார்ஷல் ஸ்டாச்சு வந்து அண்மையில சென்னையில வந்து இனாகரேட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஆஸ்ட்ராலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட முதல்ல டைரக்டர் ஜெனரலா இருந்தவர் ஜான் மார்ஷல். இவர் தான் வந்து ஹரப்பா மொகஞ்சதாரோ வந்து எக்ஸ்கவேட் பண்ணும்போது முதல்ல பார்த்தவர். எக்ஸ்கவேட் பண்றதுக்கு முன்னாடி அந்த செங்கற்கல்ல இதுல செங்கற்கல் அப்படின்றது பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு அந்த இன்ஃபர்மேஷனை சொன்னவர் யாருன்னா ஜான் மார்ஷல் தான். 1902 வைஸ்ரயா இருந்தவர் லார்ட் கர்சன் அப்படின்றவர் அந்த ஏஎஸ்ஐயோட ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட டைரக்டரா ஜான் மார்ஷல் அப்பாயிண்ட் பண்றாரு. அவங்களோட எக்ஸ்கவேட் பண்றதுக்காக அவங்களுக்கான ப்ரொபோசல் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்கேம்சே பட்ஷா அப்படின்ற கேம்பெயினை வந்து உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட். அடுத்தது ஃப்ரீ ஸ்பீச் ரேங்க் இண்டெக்ஸ் யார் வந்து அதோட ஃப்ரீ ஸ்பீச் ரேங்க் இண்டெக்ஸோட இந்தியாவோட ரேங்க் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 24th ரேங்க். ஓகேங்களா? ஸோ இது வந்து இது எதுக்காகனா ஒரு ஃபியூச்சர்ல பேசுறதுக்கான ஒரு சுதந்திரத்தை உருவாக்குறதுக்காக இந்த இது வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அதுல இந்தியாவோட ரேங்க் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 24th ரேங்க். அண்ட் இதுல மொத்தமா பார்த்தீங்கன்னா 33 நாடுகள் வந்து காணப்படுது. இதுல 33 நாடுகள்ல நார்வே தான் வந்து பேச்சு சுதந்திரம் அடிப்படையில முதல் இடத்துல பெற்றிருக்கு. ஸோ இந்தியா அதுல இருந்து மற்ற ரேங்கிங்ஸ்ன்னு பார்க்கும்போது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல இதோட இந்தியா ரேங்க் பார்த்தீங்கன்னா 134. ஹங்கர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 105. அண்டு அமைதியோட ரேங்க் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 126. ஸோ இதெல்லாமே நம்ம அடிஷ்னலா தெரிஞ்சுக்க வேண்டியது. உலக சிட்டுக்குருவிகள் தினம் எப்போ வருஷம் அனுசரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 20. ஸோ உலக சிட்டுக்குருவிகள் வந்து ரொம்பவே முக்கியம். சிட்டுக்குருவிகள் என்ன பண்ணும்னா அக்ரிகல்ச்சருக்கு ரொம்பவே பெரிய அளவு ஹெல்ப் பண்ணும். சின்ன சின்ன பூச்சிகளை வந்து அதாவது பூச்சிகளை உணவா வச்சிருக்கிற அந்த சிட்டுக்குருவிகள் அதிக எண்ணிக்கையில இருக்கும்போது நிறைய பயிர் வகைகள் வந்து பிரீட் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. இதனால அந்த 2010 இருந்து மார்ச் 20 வேர்ல்டு ஸ்பேரோ டே வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வருஷத்தோட தீம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபியூட் டு நேச்சர் டைனி மெசேஜஸ் அப்படின்றது இந்த வருஷத்தோட தீம். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் என்டேஞ்சர்ட், அதாவது ஒரு அழிஞ்சிட்டு வரக்கூடிய ஒரு உயிரினங்களா காணப்படுது டியூ டு சம் டெக்னாலஜிஸ். அதிக அளவுல டெக்னாலஜிஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால அதோட ரேடியேஷன்ஸ்னால இந்த சிறு பூச்சிகளை உண்ணக்கூடிய குருவிகள் வந்து அழியிற நிலையில இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை பத்தின இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெல்லியோட மாநில பறவையா காணப்படுது. மாநில பறவை வந்து டெல்லியோட மாநில பறவை வந்து அந்த ஸ்பாரோ தான். விச் இஸ் த செகண்ட் மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட் இன் இந்தியா? இந்தியாவில் 2வது அதிக நகரமயமாக்கப்பட்ட நகர மாநிலம் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நகரமயமாக்கப்பட்ட நகரங்கள் அதிக அளவுல காணப்படுற மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு தான். அதாவது நகரமயமாக்கல் அப்படின்றது கிராமங்கள் அடிப்படையில இருந்து நகரங்களா, அதாவது கட்டிட இடங்களாகவும் சரி, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பரா இருக்கிற அந்த மாதிரி மாறின ஸ்டேட் எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாடு தான். 54.13% வந்து நகரமயமாக்கப்பட்டுள்ளதா தெரிவிக்கிறாங்க. இதுல முதலிடத்துல கேரளா இருக்கு. 72வது உலக அழகி போட்டி எங்கு 72வது உலக அழகி போட்டி எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல.
ஓகேங்களா. தெலுங்கானா டூரிசமும் மிஸ் வேர்ல்ட் லிமிடெடும் சேர்ந்து இந்த உலக அழகி போட்டி நடத்துறாங்க. ஸோ இந்தியால இருந்து மொத்தமா 6 நபர்கள் இது வரைக்கும் வின் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஐஸ்வர்யா ராய், பிரியங்கா சோப்ரா அந்த மாதிரி நபர்கள் எல்லாமே தெரியும். ஸோ 1996 இருந்து இந்த அழகி போட்டி வந்து நடத்திட்டு இருக்காங்க. 71வது அழகி போட்டி பார்த்தீங்கன்னா மும்பைல நடைபெற்றுச்சு. 1996 வந்து பெங்களூர்ல நடைபெற்றுச்சு. ஸோ மொத்தமா இந்த அழகி போட்டியோட சேர்த்து மொத்தமா 3 தடவை இந்தியாவில் நடைபெற்றுச்சு. வட இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்கு நிறுவப்பட்டதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹரியானால கோரக்பூர் அப்படின்ற இடத்துல முதல்ல ஃபர்ஸ்ட் நார்த் சைட்ல உருவாக்கப்பட்ட ஒரு அட்டாமிக் பவர் ஸ்டேஷன். ஓகேங்களா. மகாராஷ்டிரா பூஷன் விருதுக்கு யாருக்கு வழங்கப்பட்டது? அண்மையில ராம் சுதர் அப்படின்றவருக்கு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவோட பூஷன் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு யூனிட்டி ஸ்டாச்சு தெரியும். யூனிட்டி ஸ்டாச்சு, அதாவது சர்தார் வல்லபாய் பட்டேலோட சிலை வந்து அண்மையில ரொம்ப பெரிய அளவுல பேசப்பட்டுச்சுன்னா அதோட பிரம்மாண்டமே வந்து அதோட வெற்றியை வந்து தீர்மானிக்கப்படும். அந்த மாதிரி அந்த பிரம்மாண்டத்தை வந்து உருவாக்குன நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராம் சுதர். அவருக்கு தான் இந்த மகாராஷ்டிராவோட பூஷன் விருது வழங்கப்படுது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம கெம்பகோடா அப்படின்ற ஒரு சிலையுமே வந்து இவர் தான் உருவாக்கியிருக்காரு. உலக தண்ணீர் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா மார்ச் 22. இந்த வருஷத்தோட கருப்பொருள் என்னதுன்னு பாத்தீங்கன்னா கிளேசியல் பிரிசர்வேஷன். பனிப்பாறைகளோட பராமரிப்பு, பனிப்பாறைகள் காப்பாற்றப்படுது அப்படின்ற அடிப்படையில இந்த வருஷத்தோட தீம் வந்து காணப்படுது. ஓகேங்களா. ஸோ இந்தியாவோட தண்ணீர் மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு யார் அழைப்பாங்கன்னா ராஜேந்திராவை அழைப்பாங்க. 2018 தமிழ்நாட்டிற்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்திய புயல் எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கஜா புயல். ஸோ சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து விடுபட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கேதர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சேர்த்து நான் கம்ப்ளீட் பண்ணி போடுறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன், இந்த நியூஸ் மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். நான் நம்மளோட வீடியோ வந்து அதாவது நியூஸ் பேப்பர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற வீடியோவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். வேறு ஏதாவது தகவல் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. முக்கியமாக நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக வீடியோஸ் நம்ம ரெகுலராக போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் முக்கியமாக சிற்பிகள் ஐஎஸ் அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணி பயனடைங்க. தேங்க்யூ.